தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார். கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி வந்திறங்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் காண்டிப்பன் வழங்க நாம் கேட்கலாம். காண்டிப்பன், பிரதமருடைய பயணம் தொடர்பான மேலும் விவரங்கள். ஷியாம், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது தமிழகத்தின் கடைகோடியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியை வந்தடைந்திருக்கிறார். குறிப்பாக திருவனந்தபுரத்திலிருந்து 3 ஹெலிகாப்டர்கள், அதாவது பிரதமர் மோடி பயணிக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டரும் அவருக்கு பாதுகாப்புக்காக கூடுதலாக 2 ஹெலிகாப்டர், ராணுவ ஹெலிகாப்டர்களும் புறப்பட்டு வந்திருக்கிறது. இப்பொழுது அவர் தற்போது கன்னியாகுமரியை வந்து அடைந்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஹெலிகாப்டரானது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட்ல இறங்குவதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இறங்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பு கான்வாய்கள் மூலமாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் ஆலயம், மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக கன்னியாகுமரியில் இருந்து வருகிறது. அந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கு சாமி தரிசனத்தை மேற்கொள்ள உள்ளார். அங்கு சாமி தரிசனத்தை முடித்துக் கொண்ட பிறகு பாரத பிரதமர் மீண்டும் சாலை மார்க்கமாக கன்னியாகுமரியில் உள்ள பூம்புகார் படகு இல்லம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திற்கு வர இருக்கிறார். குறிப்பாக இந்த பூம்புகார் படகு இல்லத்திற்கு வரும்போது அவர் அங்கு சன்செட்டை பார்ப்பதற்கு இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. அந்த சன்செட்டை பார்த்த பிறகு அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பு படகுகளின் மூலமாக அங்கிருந்து விவேகானந்தருடைய அந்த தியான மண்டபம், அதாவது விவேகானந்தர் பாறை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறார். அங்கு செல்லக்கூடிய பாரத பிரதமர் இன்று இரவு 12 மணியிலிருந்து நாளை இரவு 12 மணி வரை ஏறக்குறைய 24 மணி நேரம் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை முடித்துவிட்டு அதன் பிறகு நாளை மறுநாள் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு மீண்டும் திருவனந்தபுரம் செல்ல திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு புறம் புதுக்கோட்டையில் வந்திருக்கிறார். இன்னொரு புறம் பாரத பிரதமர் தற்போது கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தருடைய பாறையில் அமர்ந்து தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்றுடன், அதாவது 5 மணியுடன் அந்த 7வது மற்றும் இறுதி கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு தற்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஷியாம் சுந்தர். விவேகானந்தர் மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கன்னியாகுமரி வந்திருக்கிறார். அவருக்கு பாதுகாப்பாக 2 ஹெலிகாப்டர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காண்டிப்பன், தொடர்ந்து பிரதமருடைய வருகையை முன்னிட்டு அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, முக்கியமா இது சுற்றுலா தலமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கான மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா, அது பற்றிய மேலும் விவரங்கள். ஷியாம், குறிப்பாக ஏற்கனவே பிரதமர் மோடியுடைய வருகை உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று, அதாவது 30, 31, ஜூன் 1 ஆகிய தேதிகள்ல அந்த பகுதிக்கு, அதாவது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையை பார்வையிடுவதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இது கோடை காலம், அதே நேரத்தில் விடுமுறை காலம், அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் தற்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து தியானம் மேற்கொள்ள இருக்கிறார். 3 நாட்களுக்கு வந்து அந்த பகுதியில் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏறக்குறைய 2 நாட்களுக்கு முன்பு இருந்தே சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் இவருடைய இந்த பகவதி அம்மன் ஆலயம் செல்லும் சாலை மற்றும் திரும்ப வரக்கூடிய அந்த இடமான கன்னியாகுமரியில் உள்ள பூம்புகார் படகு இல்லம், அதே நேரத்தில் கடலோர பாதுகாப்பு படையுடைய பாதுகாப்பு குடும்பம் என ஏறக்கூடிய முப்படைகளும் தொடர்ந்து இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த விவேகானந்தர் பாறையை சுற்றி வந்து பாதுகாப்பு கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களுக்கு முன்பில் இருந்தே அந்த பகுதியை வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து தற்போது பாதுகாப்பு பணியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது பாரத பிரதமர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிபேடில் இறங்கி அங்கிருந்து கான்வாய் மூலமாக சிறப்பு வாகனங்கள், அதாவது அணிவகுக்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கு சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அந்த தரிசனத்தை முடித்துவிட்டுதான் மீண்டும் சாலை மார்க்கமாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பூம்புகார் படகு இல்லம் திரும்பியிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே அவருடைய வருகை உறுதி செய்யப்பட்ட போது 4 மணிக்கு வருவார் என்ற உறுதி செய்யப்பட்டது. தற்போதுதான் அவர் வந்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த சன்செட் பார்க்கக்கூடிய காட்சிக்காக தான் அவர் குறிப்பாக இந்த
இந்த நேரத்தை உறுதி செய்து வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து 24 மணி நேர தியானம், இது மிகவும் முக்கியமான ஒன்று. என்னன்னாக்கா, இன்று இரவு 12 மணியிலிருந்து அடுத்த நாள் இரவு 12, அதாவது 31ஆம் தேதி முழு நாட்களும் 24 மணி நேரமும் தொடர்ந்து தியானத்தில் அமர்ந்து அவர் தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த தியானத்தின் போது உணவு ஆகாரம் எதுவும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் தியானத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இந்த தியானத்தை முடித்துக் கொண்டு 1ஆம் தேதி கன்னியாகுமரியில் சில இடங்களை பார்த்துவிட்டு மீண்டும் 1ஆம் தேதி மாலை இங்கிருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் செல்கிறார். திருவனந்தபுரம் செல்லக்கூடிய பிரதமர் அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் டெல்லி சென்றடைய திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஷியாம் சுந்தர், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காண்டீபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.